புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா காலத்துலேயும் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து மானாவாரி விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர், திருச்சி மாவட்டம் தொட்டி ஒன்றியம். நாங்கள் மானாவாரி விவசாயம் வந்து நிலக்கடலை பிரதானமாக விவசாயம் பண்ணுவோம். நிலக்கடலை, சிவப்பு சோளம், செஞ்சோளம் சொல்லுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். அந்த நிலக்கடலை சாகுபடிக்கு சித்திரை வைகாசியில் கோடை உழவு ஓட்டுவோம். இந்த கோடை உழவு ஓட்டும்போது அந்த கோடை உழவுக்கு வந்து அம்மா காலத்துலையும் சரி ஐயா காலத்துலையும் சரி மானியமாக டிராக்டருக்கு மானியம் தருவாங்க. அந்த உழவுக்கு உண்டான பணத்துக்கு மானியம் தருவாங்க. நிலக்கடலைக்கும் மானியத்தில் கிடைக்கும். நிலக்கடலைக்கு ஊடுபயிரான ஊடுபயிர் துவரையும் மானியத்தில் தருவாங்க, இலவசமாக தருவாங்க. அந்த அடி உரத்துக்கு இலவசமாக எங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி களை ஓட்டும் போது ஜிப்சம் உரம் இலவசமாக கொடுத்தாங்க. இந்த இலவசமாக கொடுக்குற பொருள் அனைத்தையும் சரியான முறையில் அந்த பருவத்துக்கு கொடுப்பாங்க. ஆடி மாதம் கரெக்டான நேரத்தில் நிலக்கடலையை அந்தந்த பஞ்சாயத்தில் சொல்லி அந்த விவசாயிகள் யாரும் சொல்லி வர சொல்லி எல்லா விவசாயியும் பயன்பெற மாதிரி நிலக்கடலை, சோளப்பயிறு, அடி உரமாக கிடைக்கிற உரம், அப்புறம் ஜிப்சம் உரம் இதெல்லாம் பருவத்துக்கு கொடுத்தாங்க. சொல்கிறார் இந்த மாவட்ட அமைச்சர் விவசாயிகளுக்கு செய்கிறோன்னு சொல்லி நாங்கள் நேருக்கு நேரம் விவாதிக்க கூட தயார் இருக்கோம். விவசாயிக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, காவேரி டெல்டாவாக இருந்தாலும் சரி, மானாவாரியாக இருந்தாலும் சரி, மானாவாரி உழவுக்கு மானிய விலையில் காசு கொடுத்தோன்னு நேராக சொல்ல சொல்லுங்கள். மானாவாரியில் நிலக்கடலை கொடுத்தோன்னு அவங்கள சொல்ல சொல்லுங்கள். மானாவாரி விவசாயிக்கு துவரை கொடுத்தோன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் இந்தியாவும் சரி தமிழகமும் சரி முழுமையாக விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. ஆகவே விவசாய பெருமக்கள் அனைவருமே ஐயாவை ஆதரிக்கணும். ஐயா திருப்பி ஆட்சிக்கு வந்தால் தான் நம்ம மாதிரி விவசாயிகள் சரி நல்லபடியாக பிழைக்க முடியும். எல்லா வகையிலும் செலவு செஞ்ச அரசு அதிமுக அரசு.